பொதுவா ஆண் ராசியை சேர்ந்தவங்க முந்திரி கொட்டைங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவாங்களா? பெண் ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவாங்களா? சமுதாயத்துல அப்படி நினைச்சுக்கிறாங்க. பெண் ராசி அப்படிங்கிற நெகட்டிவ் ராசிகளும் அதை ரொம்ப பெருமையா நினைச்சுக்குவாங்க. நான் ரொம்ப பொறுமைசாலிங்க, எதுலையும் அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு. அது ஒரு பெருமையே கிடையாது. பொறுமையா இருக்கிறது, அவசரப்படாம இருக்கிறது பெருமையே கிடையாது. வந்து காரியத்தை சாதிக்க சில நேரத்துல உதவாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான பொறுமையும் அளவுக்கு அதிகமான மந்தத்தன்மைன்னு சொல்லப்பட்டுரும். ஆனா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அங்க ஆண் ராசியின் குணம் இருந்தா மட்டும்தான் அதை ஆரம்பிக்கவே முடியும். எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், ஆரம்பிக்கவே மாட்டாங்க. யாரும் ஆரம்பிக்க, ஒரு குரூப்ல கூட ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா அந்த ஆண் ராசி இருக்க, சரி ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாங்க. அந்த ஆண் ராசி தான் முடிவெடுக்க திறன், செயல்பாட்டில் வேகம், அது பெண் ராசிக்கு வராது. அதனால இவங்க பெண் ராசி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் ராசியை பார்த்து ரொம்ப அவங்க அவசரக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ராசி வந்து எதுலையும் தயக்கத்தையும் பொறுமையும் முந்தி கொண்டு செயல்படாம அவங்க இருக்கிறதுனால ஆண் ராசியை சேர்ந்தவங்க அவங்கள மந்தத்தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருத்தர் பிடிக்கும். ஒருவருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கிறது வந்து ஒரு ஆண் ராசியும் பெண் ராசியும் ஒருத்தர் வந்து பார்த்தாவே பிடிச்சிடும். அவங்க நல்ல குடும்பம் நடத்துவாங்க. 2 பேர் ஆண் ராசியா இருந்தா வேகமான செயல்பாடுகள் இருக்கும், அதுல மோதல்களே ஏற்படும், நிறைய ப்ராகஸ் வரும், ஆனா கிளாஷ் நிறைய ஏற்படும். ஆனா வந்து பெண் ராசியா இருந்தா எந்த காரியமும் பொறுமையா நடக்கும், ஆனா சொதப்பலாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இவங்க அடுத்தவங்களை காரணம் தேடிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்க தப்பு இருக்காது, அது அடுத்தவங்களுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரெண்டிலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல இது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்துல அது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும்.